நம்ம ஹைடெக் டூல்ஸில் வந்து மெட்டீரியல்லாம் வந்து டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக வந்து நிறைய பேருக்கு மெட்டீரியல் கொடுக்காமல் இருந்தது. அது காரணம் வந்து எல்லாம் ஒரே லாட்டாக வந்து வந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டாக வந்து வாங்குறவங்களுக்கு, ஏன்னா இப்போ அந்த ஓபிடி டூலு, லைன் டெஸ்டரு, ஸ்கேனரு, மல்டிமீட்டரு, சிலிண்டர் ப்ரெஷர் கேஜு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்டாக வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு டூல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் பிக்கப் டூல். இந்த பிக்கப் டூல் வந்து பவர்ஃபுல் மேக்னெட்டு, நல்ல குவாலிட்டியான டூலு. இது வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது தான், சேல்ஸு கிடையாது. மித்தபடி வந்து நீங்கள் கேட்ட ஓபிடி டூலு இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 12-15 கேபிள்லாம் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா அது வேறு டைப்பு, இது வேறு டைப்பு. என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, சார் அது 15 கேபிளா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 21 டைப் கேபிள். இனிமே வரக்கூடிய அத்தனை வண்டிகளுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை வண்டிகளும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டூல் இது. இப்போ E20 மாடலுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க, ஆட்டோவுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து இது கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது இந்த பின்னோட வரிசையை மட்டும் வந்து செக் பண்ணிக்கணும். மேலே எத்தனை பின் வரிசை இருக்குது, கீழே எத்தனை பின் வரிசை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா செட் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை டூலுமே வந்து வாரண்ட்டி உள்ளது. வாரண்ட்டின்றதை விட கேரண்டி. இப்போ நம்ம ஸ்கேனர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்கேனருக்கு வந்து உங்களுக்கு வாரண்ட்டியோடு வந்து கேரண்டியோடு கொடுத்துரும். சப்போஸ் பொருள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஓபிடி கிங் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த டூல் வந்து வந்துருச்சு. இது வந்து என்னென்னா பேட்ரி லைவாக இருக்கா இல்லையா, பேட்ரி போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டூல் வாங்கணும். அது போல் இதுலேயே வந்து உங்களுக்கு கிட்டாகவே வந்துடுது. இப்போ ஸ்கேனரு ப்ளஸ் வந்து இந்த பேட்ரி செக் பண்ணக்கூடிய கேபிளும் சேர்த்து வருது. மாடலுக்கு ஓபிடி கிங் 300, ஓகேங்களா. அதே மாதிரி லைன் டெஸ்டர். இந்த லைன் டெஸ்டரில் 2 மாடல் இருக்குது. இது ஒரு மாடல், அடுத்து இது ஒரு மாடல். ரெண்டுமே வந்து ஒன்று தான். இதை விட கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும் இந்த மெட்டீரியல். குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ அதோட குவாலிட்டி வேறு, இதோட குவாலிட்டி வேறு. இதோட குவாலிட்டி கொஞ்சம் வந்து ஹையாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் டூலு. அது மாதிரி நீங்கள் வந்து கேபிள் வந்து லோ ப்ரைஸாக வேணும்னாலும் வெளியில் வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான வண்டிகளுக்கும் பார்க்கக்கூடிய அத்தனை விதமான ஸ்கேனரு. இப்போ விலை கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்கேனரும் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஸ்கேனர் வந்து இருக்குது. இந்த டூலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, டிஜிட்டலாக வந்து நீங்கள் வோல்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி ஏசி மட்டும் தான் செக் பண்ண முடியும். டிசி செக் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே மட்டும் போயிடும். ஏசி செக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே மட்டும் போயிடும். அதனால் வந்து இந்த ஏசிக்கு மட்டும் செக் பண்ணக்கூடாது. பிக்கப் ஆயிலேருந்து வரக்கூடிய சிக்னலுக்கு முதற்கொண்டு வந்து செக் பண்ணிங்கனாலும் இந்த டிஸ்பிளே மட்டும் போயிடும். அதனால் என்னை வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான். உங்களுக்கு இந்த டூல்ஸ் வந்து தேவை அப்படின்னா நம்ம ஹைடெக் டூல்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்சஸ்க்கு வந்து ஸ்லோ ஸ்பீடு ஓடக்கூடிய டிவைஸ் வந்து இது நான் வந்து மேனுவலாக வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், இல்லை சார் எனக்கு இந்த டூல் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த டூல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க இதையும் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஹைடெக் டூல்ஸில் நம்ம வாரம் வந்து ஒவ்வொரு டூல் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அந்த விதத்தில் வந்து நம்ம இன்றைக்கி 2 டூல் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த 2 டூல் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் அது வரும். அந்த டூல் வந்து இது ஒரு டூலு, இன்னும் வந்து ஒரு 2 டூல் நான் அறிமுகப்படுத்தினேன். நன்றி.